அன்பானவர்களே, ஆமாம், குட்டி கதையை அங்கேயே விட்டேனே, சொந்த கதை. அதாங்க கல்யாணம் கட்டி ஒரு 2, 3 வருஷத்தில் 1990 பாம்பே ஓடி போயிட்டேன்னு சொன்னேன். அங்கே போன உடனே எனக்கு செம்ம ஒரு சூப்பர் வேலை கழிச்சதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிராத்தல் ஹவுஸு சேட்டு எல்லாம் அது நட்டுறாரு. வேலை 10க்கு 10 ரூமு, அங்கே 10 ஃபிகர். ஆமாம், எல்லாம் ஒரு மாதிரி பறந்து மாதிரி கட்டி வச்சுருக்காங்க மேலே. அதனால தான் எல்லோரும் படுத்துப்பாங்க, அந்த கஸ்டமர்லாம் வருவாங்க போவாங்க. எனக்கு அங்கே வேலை சூப்பர் வேலை, செம்ம வேலை. என்னென்னு சொன்னால் டீ பாய், ஆஃபீஸ் பாய். கடைக்கு போகணும், சரக்கு இருக்குது வாங்கின்னு வர சொன்னால் வாங்கின்னு வரணும். பான் புறாக்கு அது மாதிரிலாம் வாங்கின்னு வர சொல்லுவானுங்க, வாங்கின்னு வருவேன். சிகரெட்லாம் வாங்கின்னு வர சொல்லுவானுங்க, வாங்கின்னு வருவேன். அப்புறம் அவன் அங்கேயே சாப்பாடு நல்லா சேட்டு வீடாச்சு, செம்மையாக இருக்குதுல்ல, நல்லா சாப்பிடுவேன். அப்போது அங்கே தமிழ் பெண் ஒருத்தி இருந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய அந்த பெண்கள் பற்றி, விலை மாதிரிகளை பற்றி எல்லாம் கதை கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ கேட்டேன், ஏன் நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போயிடக்கூடாதா? என் அப்பா, ஆத்தா, அம்மா, என் தம்பி, என் சித்தப்பன் கித்தப்பன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போக முடியாது. ஏன்னா திருப்பியும் கொண்டு வந்து விற்றுருவானுங்களாமா. அழுதுட்டேன், கண்ணீர் வந்துடுச்சு. திருப்பியும் கொண்டு வந்து விற்றுருவானுமா. சரி, வேற எங்கேயாவது எவனா லவ் பண்ணுறேன், கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்கிறான், அவன் கூட போயிடலாம்ல அப்படின்னு. நீ வேற புறம்போக்கு, அவனும் கொண்டு போய் விற்றுருவானாமா. சரி, இப்படியே தான் உங்கள் வாழ்க்கை என்ன? இதுதான் எங்கள் சொர்க்கம். இதை விட்டு சினிமாவில் நடிக்க, அதில் நடிக்க, இதில் நடிக்க வான்னு சொல்லி எல்லாம் ரொம்ப பேர் கூப்பிடுவாங்க. நாங்கள் போக மாட்டோம். அங்கே நல்லா சிகரெட் குடிக்கிறோம், நல்லா பான் பிராக் அதெல்லாம் போடுறோம். சேட்டு அப்போ எங்களை துன்பப்படுத்த மாட்டான். நாங்கள் இங்கே எல்லாம் ஒன்றோட ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு இந்த குடும்பம், புருஷன், புள்ள, குட்டி, அப்பன், சித்தப்பன், மாமன், மச்சான், ஒரு மயிலானு வானான்னு நினச்சி அப்போ தான் உணர்ந்தேன் நான். நிறைய பேருக்கு அதை தெரியும், இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்.